உளுந்தூர்பேட்டை அருகே அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சாப்பிட்ட 12 குழந்தைகள் உள்பட 14 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆறுமுகம் இணைந்திருக்கிறார். ஆறுமுகம், பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல் நலம் இப்போ எப்படி இருக்கு? குழந்தைகள் பாதிக்கப்பட என்ன காரணம்? வணக்கம் மணிமாறன். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஊர் செல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சமைத்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மதிய உணவு சாப்பிட்ட 12 குழந்தைகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட குழந்தைகளை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குழந்தைகள் சாப்பிடும் போது அந்த உணவை 2 தாய்மார்கள் சாப்பிட்டதால் அவர்களுக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தொடர்ந்து சாப்பிட்ட உணவில் பாசி பூச்சி இருந்ததை கண்ட பெற்றோர்கள் பூச்சி இருந்த உணவுடன் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் அங்கு விசாரணை நடத்தினர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் நேரில் சென்று பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆறுதல் கூறினார். அங்கன்வாடியில் மதிய உணவு சாப்பிட்ட 12 குழந்தைகள் 2 தாய்மார்கள் என 14 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவுல பூச்சி இருந்தது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதாவது அந்த இடத்துல ஒருங்கிணைந்த குழந்தை அதிகாரி ஒருத்தவர் வந்து ஆய்வு செய்தார். அந்த பாசி பூச்சி எதிர்பாராக விழுந்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் குழந்தைகளை விசாரித்த போது குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்பு அதிக அளவுக்கு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மணிமாறன், எதிர்பாராத விதமா விழுந்துருச்சுன்றது என்ன மாதிரியான பொறுப்பான பதில்னு தெரியல. பார்க்கலாம் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஆறுமுகம்.